ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து எல்லோரும் ரொம்ப நாளாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணினே இருந்தாங்க, ஹேர் கட் பண்ணலையா இந்த நியூ இயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூ இயர் பிறந்து எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு நியூ லுக் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பரான நியூ லுக் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கமெண்ட் எனக்கு தொடர்ந்து நிறைய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து ஹேர் கட் பண்ணுங்கள் ஹேர் கட் பண்ணுங்கன்னே வந்துட்டு இருக்கும்போது, அட பாவிகளா, எனக்கு ஹேரே ரொம்பவே கம்மி, இதில் அடிக்கடி ஹேர் கட் பண்ணால் நான் என்ன ஆகுது, வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு. ஸோ அதனால் ஏன்னா லாஸ்ட் நியூ இயரில் வந்து ரொம்பவே ஷார்ட் கட் நான் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லுக்கு. ஸோ ரொம்பவே அந்த பாஃப் கட் மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக அந்த டீப் யூ கட் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஹேர் கட்டோடு சேர்த்து கலரிங்கும் வந்து பண்ணி ஒரு ட்வின்னிங் பப்புவும் நானும் சேர்ந்து வந்து ஒரே மாதிரி ஹேர் கட்டும் பண்ணி அண்ட் அதுக்கு வந்து ஹேர் கலரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்லர் வந்து வந்திருந்தோம். பார்லர் வந்தோடனே வந்து கரண்ட்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எதை மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ரொம்ப கட் பண்ண வேண்டாம் இந்த தடவை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரொம்பவே டீப்பாக வந்து ரொம்ப வந்து கட் பண்ணிட்டேன். அதனால் இந்த தடவை வந்து ஃப்ரெஞ்ச் வச்சுட்டு அண்ட் பேக்கில் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். கலரிங்கும் வந்து ஹேர் ஸ்கேல்ப்லலாம் பட்டால் ரொம்பவே டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறதுனால அவளுக்குலாம் அந்த மாதிரி ஸ்கேல்பில் படாமல் ஒரு கலரிங் வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி லைட் ரெட்டுலேயே வந்து ஒரு மாதிரி மெரூன் அண்ட் ரெட்டு கலந்த லைட் கலர் வந்து சூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஞ்ச் வச்சோம். ரொம்பவே அவளுக்கு சூட் ஆச்சு அந்த ஃப்ரெஞ்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ட்ரிம் மட்டும்தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கலரிங் வந்து ஸ்கேல்பில் பட்டால் வேண்டாம், இப்போ வேண்டாம். ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கலரிங் வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா ஹேர்லேயே பண்ணிக்கோங்கங்கிறதுனால என்ன பண்ணோன்னா, ஒரு 2 இன்ச்சு ஹேர் ஃபுல்லுமே வந்து 2 இன்ச்சு ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து 2 to 3 இன்ச்சஸ் வந்து ஹேர் கீழே மட்டுமே, ஸ்கேல்பில் இல்லாமல் கீழே மட்டுமே பண்ணலாம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைலாக அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஹேர் கலர் பண்ணுற வீடியோவும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேர் கலர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவும் நான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரை பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கட்டு அப்புறம் ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு அதையும் வந்து அழகாக செட் பண்ணாங்க ஹேரை. பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லைட் கலர் வந்து சூஸ் பண்ணோம். இதே மாதிரி ஹேருக்கு எங்கே நம்ம வந்து கலர் பண்ணுறோமோ ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுக்கு மேலே இதை மாதிரி ஹேரை வச்சுட்டு அழகாக எங்கே பார்த்தாலும் ஈவனாக எவ்வளோ இன்ச் வேணும், எவ்வளோ அந்த ஹைட் வேணுங்கிறத கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஹைட் ஓகே அப்படின்னோடனே அந்த இடத்துல வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணுறது டிஃப்ரெண்ட் கலர் இது ஒரு மாதிரி லைட் ப்ரௌனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது நல்லாயிருக்கும், டிஃபர் தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணோம். அதே மாதிரி அந்த ஹேரையும் வந்து பைஃபிகேட் பண்ணிக்கிட்டாங்க பாதியாக பண்ணிவிட்டு. ஸோ இது மாதிரி நல்லா கலர் பண்ணதுக்கப்புறமா அந்த அலுமினியம் ஷீட்டை வச்சு நல்லா கிளிப் போட்டாங்க. அது அப்படியே ஹீட் வந்து தெரியும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது போட்டோடனே லைட்டாக ஹீட் ஆக ஆக நல்ல கலரிங் வந்து பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃப்ரெஞ்ச் பண்ணதுக்கும் அந்த 2 இன்ச்சஸ் வந்து நாங்கள் அந்த கலரிங் வந்து ட்ரை பண்ணோம். ஃப்ரண்ட்டு பேக் எல்லா இடமுமே ஈவனாக 2 இன்ச்சஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டது தான். மேலே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேல்ப்லலாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம போட்டு ட்ரை பண்ணும்போது என்னென்னா, அந்த அளவுக்கு கலர் வந்து வரல. ரொம்பவே லைட்டாக அந்த கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருந்தது. மற்றபடி ரொம்ப பெருசாக கலர் இல்லை. அது வந்து அவளுக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா கொஞ்சம் தெரியணும் கலர் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணா. அதுக்கப்புறம் எகெயின் நல்லா கொஞ்சம் டார்க் ரெட் வந்து 2 பேருமே வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு கரெக்டாக வந்து 30 to 40 மினிட்ஸ் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வச்சா டேமேஜ் ஆகிடும் ஹேருன்னு சொல்லி எடுத்துடுறாங்க. மேக்ஸிமம் வந்து 30 to 40 மினிட்ஸ் தான் வந்து வச்சா வந்து நல்லது. ஸோ இதே மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அழகாக அந்த இடத்துல கலரிங் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலை வந்து வச்சு அதுக்கப்புறம் கிளிப் போடுறாங்க. அவளுக்கு ரொம்பவே அழகாக சூட் ஆச்சு. அந்த ஃப்ரண்ட் ஹேர் அந்த ஃப்ரெஞ்ச் வந்து அவளுக்கு ரொம்ப அழகாக வந்து சூட் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஸோ அந்த ஃபேஸே அவளுக்கு ஹோம்லி ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ இது பண்ணோன்னே ரொம்பவே அழகாக வந்து இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக எப்படி இருந்துச்சு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது மாதிரி இவளுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு எகெயின் ஹேர் வாஷ்லேருந்து திருப்பி அதே மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி ஹேர் கட் ஃப்ரண்ட் ஹேர் கட் மட்டும் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் வந்து
இந்த வாட்டி பேக்கில் வந்து டச் பண்ணல. நிறைய பேர் ஆனால் கேட்டிங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஹேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் வளர்த்துருக்கேன். ஸோ திருப்பி அகெயின் கட் பண்ணிட்டேன்னா திருப்பி வளர்றது அது பெரிய ப்ராசஸ் ஆகுது. அதனால் இந்த வாட்டி ரொம்ப பேக் ஹேர் ஷார்ட் ஹேர்லாம் கட் பண்ணல. நான் பண்ணதே அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ஃப்ரெஞ்ச் வந்து வைக்க சொன்னேன். அண்ட் திருப்பி அதே மாதிரி அந்த ரெட் கலரில் வந்து ஹேர் கலரிங் திருப்பி நானும் அதே மாதிரி அவளுக்கு என்ன மாதிரி பண்ணமோ அதே மாதிரி ட்வின்னிங் பண்ணுங்கிறதுக்காகவே 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணோம். அதுக்கப்புறம் அழகாக ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்ததுக்கப்புறமா சூப்பராக வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பேருக்கும் ஈக்குவலாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆன மாதிரி வந்து தோணுச்சு. அழகாக வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி அவுட்கம் வந்து வந்துச்சு. அந்த ரெட்டும் சரி, அந்த ஹைலைட் பண்ணும்போது நாங்கள் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனல் அவுட்கம் ஃபைனலி இப்படி தான் வந்து இருந்துச்சு. அங்கங்கே ரெட் கலர் ஹைலைட் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அந்த ஃப்ரெஞ்ச் வந்து அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும்போது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் எங்களோட நியூ இயர் லுக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நிறைய போயிட்டுருக்கு. என் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய செலிப்ரேஷன் காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.